இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி வெள்ளி விரதம் அனுஷ்டிக்கும் முறைகளை பற்றி சொல்ல போகிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்தால் எண்ணிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் தேய்த்து நீராடி கோலம் போட்டு திருவிளக்கின் 5 முகங்களையும் ஏற்ற வேண்டும். பின்னர் லலிதா சகஸ்ரநாமம் அம்மன் பாடல்களை பாடி பூஜை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். கன்னியா குழந்தைகளை அம்மனாக பாவித்து அவர்களுக்கு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், அச்சதை, சீப்பு, தோடு, கண்ணாடி வளையல், ரவிக்கை ஆகிய 9 பொருட்களையும் தட்சணையுடன் வைத்து கொடுத்து அன்னதானம் செய்தால் வெகு சிறப்பான பலனை பெறலாம். ஏன் இந்த 9 பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தேவி பாகவதம் விளக்கம் அளிக்கின்றது. அம்பிகையின் அம்சமாக சர்வபூதகமணி, மனோன்மணி, பலபிதாமணி, நலவிகாரணி, கலவிகாரணி, காளி, ரவுத்ரி, சேட்டை, வாமை ஆகிய நவசக்தியையும் சொல்லுவார். இந்த நவசக்தியரை குறிக்கும் வகையில் பெண் குழந்தைகளுக்கு 9 புனித பொருட்கள் வைத்து கொடுப்பது வழக்கத்துக்கு வந்தது. ஆடி வெள்ளி அன்று சில குறிப்பிட்ட அம்மன் ஆலயங்களில் நவசக்தி பூஜை நடைபெறும். 9 வகையான மலர்களால் 9 சக்திகளையும் ஒரே நேரத்தில் 9 சிவாச்சாரியர்கள் அர்ச்சிப்பதே நவசக்தி பூஜை எனப்படும். இது மிகுந்த பலனளிக்க கூடியதாகும். ஆடி வெள்ளி அன்று நாக தேவதைக்கு பால் தெளித்து விசேஷ பூஜை செய்வார்கள். ஆடி வெள்ளியில் சண்டி ஓமம் போன்ற சக்தி ஓமங்களும் செய்வார்கள். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.